ஹாய் பீப்புள், சிலுவட்டுங்கிற நேமில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. வார்ம் வெல்கம் எல்லாருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் என் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய போக போக தெரிய வரும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மணி ஹெய்ஸ்டோட பார்ட் 5 சீசன் 5 பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் ஆஃப் எபிசோட்ஸ், ஃபியூ எபிசோட்ஸ் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் டினோட்டிங் த பாஸ்ட். அவங்க பாஸ்ட்டில் என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல வர விஷயத்தை தான் வந்து டைட்டிலாக வச்சுருப்பாங்க. சில எபிசோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் எஸ்கேப் வேல்வ்ங்கிற எபிசோடில் போய் பெர்லின் வந்து அவருக்கு தேவையான அந்த பம்பிங் வேல்வை போய் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவார். ஸோ அதனால் அந்த எபிசோடுக்கு அந்த நேம் வச்சுருக்காங்க. இன்னொரு எபிசோடில் வந்து பில்லோ டாக் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எபிசோட். இந்த எபிசோடில் ப்ரொஃபஸர் வில் cancel the next day classes and he'll be like Tokyo வந்து he'll express his love towards Tokyo. அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு ஓப்பனாக ஒரு கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு டாக் எல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அதை பில்லோ டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லோ டாக் இஸ் லைக் நைட் பெட் டைமில் பீப்புள் பேசிக்கிற சில ஃப்ரெண்ட்ஷிப், சில இன்டிமேட் அஃபெக்ஷனான விஷயங்களை வந்து பில்லோ டாக் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் எலிகன்ஸ் தியரிங்கிற எபிசோடில் வந்து பெர்லின் வந்து ஏமாற்றப்படுவார் அவரோட ஓன் சன்னால். அந்த டைமில் வந்து இஸ் திஸ் எலிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஸோ எலிகன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பெர்லின் அண்ட் அவரோட சன்னுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி எலிகன்ஸ் தியரி அப்படின்னு இருக்கும். அண்ட் ஃபைனல் எபிசோட் த ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் பெர்லின் சன் அண்ட் ப்ரொஃபஸர் 3 பேரும் வந்து இட் இஸ் லைக் அ ஃபேமிலி. எவ்ரி ஹெய்ஸ்ட் ஒரு ஹெய்ஸ்டில் இருக்கிறவங்களுமே ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்கை மீன் பண்ணி அவங்க நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அலிசியா சியரியா அண்ட் ப்ரொஃபஸர் 2 பேரும் துப்பாக்கி முனையில் நின்றுட்டு இருப்பாங்க. இது எனக்கு பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நம்ம விக்ரம் வேதாவோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அலிசியா சியரியா சொல்கிறது வந்து வி போத் ஆர் ஸ்டாண்டிங் லைக் லிபர்ட்டி வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபர்ட்டி வேலன்ஸுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஃபோர்டோட ஒரு கிரியேஷன். அவர் வந்து ஒரு டெட்லி கில்லர் ஆக்சுவலி. ஸோ அவங்கள மாதிரி நின்றுட்டுருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாரோட லைஃப்லேயுமே மாசி அண்ட் பெஞ்சமின் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. மாசி அண்ட் பெஞ்சமினோட ஒப்பீனியன் வந்து ப்ரொஃபஸரோட ஒப்பீனியனும் ரொம்பவே ஒத்து போகும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் நோட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒரு இடத்துலையுமே ப்ரொஃபஸர் சொன்ன ஒரு விஷயத்தினால நடந்த மிஸ்ஹாப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாசி அண்ட் பெஞ்சமின் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, தாதியானா அண்ட் பெர்லின் சன் வந்து லைக் டிஸ்கைஸில் வந்து கோல்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதை வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் ஸ்பெக்ஸ். அந்த கண்ணாடியை வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயத்தை வந்து டைரக்டர் வந்து கன்வே பண்ணியிருப்பார். அலிசியா சியரா வந்து எபிசோடோட ரொம்ப ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட கண்ணாடியை ட்ராப் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போவாங்க. அதே ஒரு டைமில் பேரலாக காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் வந்து அவரோட கண்ணாடியை வந்து வியர் பண்ணியிருப்பார். லைக் இது எப்படி மீன் பண்ணுவாங்க நிறைய இடத்துலனா, யார் வந்து ரைட் ட்ராக்ல இருக்காங்களோ அவங்களோட கண்ணாடியை வச்சுக்கிறாங்க, ராங் ட்ராக்ல இருக்கிறவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்கிறத. இதே வந்து தமாயோட வீட்டுக்கு வந்து அலிசியா சியரா வந்து போயிருக்கும் போது அவங்க வேர் இஸ் த ப்ரொஃபஸர் அப்படின்னு தமாயோ கேட்கும் போது ஷீல் வியர் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் லைக் அவர்கிட்ட அதை கன்வே பண்ணுவாங்க, என்கிட்ட தான் ப்ரொஃபஸர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு விஷயம் வந்து ரெசிஸ்டன்ஸ். எப்போவுமே ப்ரொஃபஸர் அண்ட் அவரோட க்ரூ என்ன வந்து அடிக்கடி அவங்கள சொல்லிப்பாங்கன்னா, வி ஆர் சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் டு வாட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்திங் விச் ஆல் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் டு. அதோட ரெசிஸ்டன்ஸாக நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்றத வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ப்ரொஃபஸர் அண்ட் அவரோட க்ரூ வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிர்கதியில் நிற்கும் போது அவங்க எப்போவுமே யாரோட ஹெல்ப்பை நாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட ஹெல்ப்பை தான். மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பல உண்மைகள், பல ரெக்கார்டிங்ஸ் ஆர் பல வீடியோஸை வந்து வெளிப்படையாக காமிச்சதை வச்சு அந்த சப்போர்ட்டை வச்சு தான் கவர்மெண்ட் ஆர் போலீஸ் ஹூ எவர் இஸ்
டீலிங் வித் த கேஸ் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே சீக்வென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெல் அண்ட் ரியோ அவங்க தில் நாட் நோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது பீப்புள் அங்கே வெளியில் நிற்கிற பீப்புள் எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற பீப்புள் வந்து நீங்கள் கிளம்புங்க, இங்கே நிற்காதீங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ப்ரீவியஸான சீனில் பார்த்தீங்கன்னா தமாயோ வந்து 6 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம காமிச்சு ஒரு எமோஷ்னல் பான் அதை ரிலீஸ் பண்ணி பீப்புளோட சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அங்கே ஏஞ்சல் சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட் ஹர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல், அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வே பண்ணுவார். இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இன்னும் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் வந்து மேபி ஐ ரிலீஸ் இந்த செகண்ட் பார்ட். ஃபைனலி இட்ஸ் அபவுட் டோக்கியோ. எவ்ரி டைம் கிளைமேக்ஸில் வந்து காரில் ஒருத்தராக வந்து இறங்கும் போது அது டோக்கியோவாக இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. பட் தென் ஃபைனலி தி டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ அப்படின்னு ரியோ ட்ரா பண்ணி அவங்க எழுதும்போது இட் வாஸ் லைக் தி சேம் ஹியர் ஃபார் மீ ஆஸ் வெல் அப்படின்றது. Yes, so that was one good character which created so much impact in all of us. So இந்த சில அப்சர்வேஷன்ஸோட இன்றைக்கி உங்ககிட்ட இந்த பாய் சொல்லிவிட்டு உங்களோட சிலுவேட்டுங்கிற நேமில் நான் கிளம்புறேன். டேக் கேர் எவ்ரிபடி, see you soon, bye.